பெண்டுலம் கிளாக்ன்ற ஊசல் கடிகாரம் எப்போ எப்படி யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்றத பார்க்கலாம். பண்டைய காலத்தில் இருந்தே நேரத்தை கணிக்கிறதுக்காக சூரிய கடிகாரம், மணல் கடிகாரம், நீர் கடிகாரம் போன்ற கடிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் இவை எதுவுமே மிக துல்லியமாக நேரத்தை கணிக்கிறதுக்கு ஏதுவாக இல்லை. உதாரணமாக சூரிய கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குச்சியை தரையில் ஊண்டி வச்சிருவாங்க. சூரியனுடைய ஒளியானது அந்த குச்சியின் மீது விழுந்து அந்த குச்சியினுடைய நிழலானது தரையில் விழும். இப்போ பூமியானது தன்னைத்தானே சுழல்றனால சூரியனுடைய ஒளியானது குச்சியின் மீது விழக்கூடிய கோணமானது தொடர்ச்சியாக மாறுபடும். இந்த கோண மாறுபாட்டின் காரணமாக அந்த குச்சியினுடைய நிழலின் கோணமும் தரையில் மாறுபடும். இந்த நிழலுடைய கோணத்தினுடைய தொடர்ச்சியான மாறுபாட்டை பயன்படுத்தி தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் நேரத்தை கணிச்சு வந்தாங்க. உதாரணமாக இப்போ குச்சியோடைய நிழல் இப்படி இங்கே விழுவுது அப்படின்னா அது குறிப்பிட்ட நேரம் அப்படின்னும், அப்படியே நேரம் போக போக நிழல் அப்படியே நகர்ந்து போகும். இப்படி நகர்ந்து போகிறத பயன்படுத்தி இங்கே போச்சு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் நேரத்தை கணிச்சு வந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் இந்த சூரிய கடிகார அமைப்பானது நிறைய பிரச்சனைகளை கொண்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப துல்லியமாகவும் இல்லை. உதாரணமாக இப்போ சூரிய ஒளி குச்சியின் மீது விழுந்து குச்சியினுடைய நிழல் தரையில் விழுந்தாதான் அந்த நிழலுடைய கோணத்தை பயன்படுத்தி நேரத்தை கணிக்க முடியும். இப்படியான சூழ்நிலையில் சில நேரங்களில் சூரியன் மறைக்கப்படும். உதாரணமாக மேகம் சூரியனை மறைக்கும். அதே மாதிரி மழை பெய்யும் போது சூரியன் மறைக்கப்படும். இப்படியான சூழ்நிலையில் நிழலே விழாது. இதனாலேயே நேரத்தை அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கணிக்க முடியாது. அதே மாதிரியே இரவு நேரங்களில் சூரியன் இல்லாதனாலேயும் இந்த ஒரு கடிகார அமைப்பை பயன்படுத்தி நேரத்தை கணிக்க முடியாது. இதன் காரணமாகவே அந்த காலகட்டத்திலெல்லாம் பகலில் மட்டும்தான் நேரத்தை கணிக்க முடியும். அதுவும் சூரிய ஒளி கரெக்டாக குச்சி மேலே விழுந்தால் மட்டும்தான் நேரத்தை கணிக்க முடியும். இப்படியான சூழல் இருந்தது. இதுக்கப்புறமா தான் மணல் கடிகாரம், நீர் கடிகாரம் போன்ற அடுத்தடுத்து நிறைய கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த கடிகாரங்கள்லையும் நிறைய பிரச்சனை இருந்தது. உதாரணமாக இப்போ மணல் கடிகாரத்தை எடுத்துட்டோம்னா அது ஒரு ஜாடி போன்ற அமைப்பு மாதிரி இருக்கும். அதில் மேலே ஒரு பகுதி கீழே ஒரு பகுதி அப்படின்னு ரெண்டு பகுதிகள் இருக்கும். அந்த மேல் பகுதியில் மணலை நிரப்பிடுவாங்க. அப்படி நிரப்பின உடனே அந்த மணல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்பகுதியை நோக்கி வர ஆரம்பிக்கும். இப்படி அந்த கீழ்ப்பகுதியை நோக்கி அந்த மணல் அந்த கீழ்ப்பகுதியில் விழவில்லை எவ்வளோ அந்த மணலோடைய அளவு இருக்கோ அதை பயன்படுத்தி அந்த காலகட்டத்தில் நேரத்தை கணிச்சு வந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அந்த மணல் ஒரே மாதிரியாக அந்த கீழ்ப்பகுதியை நோக்கி வந்தடையணும். ஆனால் சில நேரங்களில் மணல் வேகமாக கீழே விழும், சில நேரங்களில் மெதுவாக கீழே விழும். இப்படி பிரச்சனை இருந்தது. அதேமாதிரி சில நேரங்களில் அடப்பு ஏற்பட்டு அந்த மணலே விழுவாது. இந்த பிரச்சனை இருந்தது. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னென்னா மேல் பகுதியிலேருந்து முழுமையாக கீழ்ப்பகுதியை நோக்கி மணலெல்லாம் வந்த பிறகு அதை மறுபடியும் அப்படியே கவுத்தி வைக்கணும். தலைகீழாக திருப்பி கீழ்ப்பகுதியை மேலேயும் மேல் பகுதியை கீழேயும் திருப்பி வைக்கணும். அப்போ தான் அந்த கீழ்ப்பகுதியில் இருந்த மணலானது மறுபடியும் மேல் பகுதிக்கு போன மாதிரி ஆகி அங்கேருந்து மறுபடியும் கீழ்ப்பகுதியை நோக்கி மணல் விழ ஆரம்பிக்கும். ஸோ இப்படியான சூழ்நிலையில் கரெக்டாக அந்த மணல் கடிகாரத்தை பார்த்து அது முழுமையாக மணல் கீழே கொட்டி முடிஞ்சோடனே அதை திருப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு பணியும் இருந்தது. இதுவும் சரியாக அந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. இதனாலேயே இந்த மணல் கடிகார அமைப்பும் அந்தளவுக்கு பயனளிக்கலை. இதே மாதிரி தான் நீர் கடிகார அமைப்பும் இருந்தது. ஸோ இப்படியான பிரச்சனைகளோட தான் பல நூற்றாண்டுகள் மனிதர்கள் நேரத்தை கணிச்சு வந்தாங்க. இது சாதாரண மனிதர்களை விட வானியலாளர்களுக்கும் அதே மாதிரி கப்பல் பயணங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா இப்போ பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம். அதை சரியாக கணிக்கிறதுக்கு நேரத்தை சரியாக கணிக்கணும். அப்போ தான் முடியும். ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள் வானியலாளர்களுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ கப்பலில் பயணம் பண்ணும்போது அவங்க எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்றத கண்டறியறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் அதை எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பயன்படுத்தி தான் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத அந்த காலகட்டத்தில் கணிச்சாங்க. எப்படியான சூழ்நிலையில் இப்போ நேரத்தை சரியாக கணிக்க முடியல அப்படின்னா குறிப்பிட்ட வேகத்தில் வந்திருக்கோம். ஆனால் அந்த வேகத்தில் எவ்வளோ நேரம் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாது. அப்படி தெரியாதனாலேயே அந்த கப்பல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றதும் சரியாக கண்டறிய முடியாது. ஸோ இப்படியான பிரச்சனை எல்லாம் இருந்தது. இந்த மாதிரியே இந்த பிரச்சனைகளோடவே பல நூற்றாண்டுகள் அப்படியே சுழன்று போயிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் 16ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் கலீலியோ கலிலின்ற இட்டாலியன் அஸ்ட்ரானமர் அண்ட் பிசிசிஸ்ட் அவர் ஐசோக்ரோனியம் ஆஃப் பெண்டுலம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது என்னன்னா கலீலியோ கலிலி
ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தாங்க. அதாவது ஒரு கெதீட்ரல், ஒரு தேவாலயத்தினுடைய மேலே ஸ்விங்கிங் சாண்டிலியர்ஸை வந்து பார்த்தாங்க. ஸ்விங்கிங் சாண்டிலியர் அப்படின்னா இங்கிட்டும் அங்கிட்டும் அசையக்கூடிய ஒரு வகையான சர விளக்கு. ஸோ அதை அவர் வந்து பார்த்தாங்க. அது காற்றின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வந்துட்டே இருந்தது. உதாரணத்துக்கு இதுதான் வந்து அந்த சர விளக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மேலே இருக்குது. இது காற்று அடிக்க அடிக்க இப்படி அப்படி வந்து போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தது. இதை பார்க்கும்போது சில நேரங்களில் காற்று வந்து வேகமாக வீசும்போது இது வேகமாக இப்படி போயிட்டு இப்படி வந்தது. சில நேரங்களில் மெதுவாக காற்று வீசும்போது இப்படி மெதுவாக போயிட்டு வந்துட்டு இருந்தது. இதை பார்த்தோன்னே கலீலியோ வந்து இந்த ஒரு முறை இந்த ஸ்விங் ஆகுறது இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த ஒரு இடத்துக்கே வரக்கூடியது ஒன் ஸ்விங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு முறை ஸ்விங் ஆகுறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு கலீலியோ பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அது வந்து எந்த வேகத்தில் போனாலும், அதாவது இப்படி வேகமாக ஆடினாலும் அல்லது மெதுவாக இப்படி ஆடினாலும் அது வந்து ஒரு முறை ஸ்விங் ஆகுறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப ஒரே நேரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கலீலியோ வந்து கண்டறிஞ்சாங்க. அதுதான் ஐசோக்ரோனியம் ஆஃப் பெண்டுலம்ஸ் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ இது வந்து ஒரு 1 மீட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இது வந்து இப்படி போயிட்டு வரக்கூடியது வேகமாக வந்து ஆடுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி இந்த வேகமாக ஆடக்கூடியது 1 மீட்டருக்கு இப்படி இங்கிட்டு போயிட்டு வருது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்படி 1 மீட்டர் இங்கிட்டு போயிட்டு இப்படி வர்றதுக்கு அது வந்து 2 செகண்ட் எடுக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஸோ 2 நொடி ஆகுது. இப்போ அதே இதை வந்து மெதுவாகவும் ஆடினா கூட, இப்போ மெதுவாக ஆடினா அது ரொம்ப தூரம் பயணம் பண்ணாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் தூரம் தான் இப்படி போயிட்டு வரும். அப்படி பார்க்கும்போது இப்போ 0.5 மீட்டர், அதாவது 1 மீட்டர் அப்படின்றதுல பாதி. ஸோ பாதி தூரம் தான் இப்படி போயிட்டு வருது. அப்படி பாதி தூரம் போயிட்டு வந்தால் கூட அது 2 நொடியில் தான் ஒரு முறை ஸ்விங் ஆகுது அப்படின்றத கலீலியோ வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதை 1602ஆம் ஆண்டு இவர் வந்து தெரியப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் இதை பயன்படுத்தியே கடிகாரத்தை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கலீலியோவுக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. ஆனால் இந்த எண்ணம் வந்து இவர் இந்த ஒரு அமைப்பை வந்து, அதாவது இந்த ஒரு ஐசோக்ரோனியம் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த ஒரு எண்ணமே இவருக்கு வந்தது. குறிப்பாக 1637 இந்த ஒரு காலகட்டத்தில் கலீலியோ கலிலி வந்து இவருடைய மகனான வின்சென்சோ கேம்பா கலிலி அவருக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஊஞ்சல் இருக்குன்னா இது வந்து வேகமாக ஆடினாலும் மெதுவாக ஆடினாலும் ஒரு முறை ஸ்விங் ஆகுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கரெக்டாக வந்து எடுத்துக்கும். ஆனால் அதனுடைய நீளம் அதிகரிக்கும் போது, இப்போ ஊஞ்சல் இருக்குன்னா அதனுடைய கயிறு வந்து இன்னும் நீளமாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த கயிறு வந்து ஒரு 1 மீட்டர் அப்படின்னு சொன்னேன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னாலோ அல்லது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்குன்னாலோ அந்த டைம் வந்து மாறுபடும். டைம் மாறுபடும்னா இப்போ இப்படி போயிட்டு வர்றதுக்கு 2 செகண்ட் ஆகுது, மெதுவாக போயிட்டு வர்றதுக்கும் 2 செகண்ட் ஆகுது. இதே இப்போ கயிறு வந்து சின்னதாக இருக்குன்னா இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு ஒரு 1 செகண்ட் தான் ஆகுது, மெதுவாக இப்படி போயிட்டு வர்றதுக்கும் 1 செகண்ட் தான் ஆகும். ஸோ இப்படி செகண்ட்ஸில் மாறுபாடு இருக்கும். ஆனால் அது மெதுவாகவோ வேகமாகவோ எப்படி போனாலும் அந்த ஸ்விங்கிங் டைம் வந்து அந்த கயிறுக்கு ஏற்ற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கலீலியோ வந்து அவருடைய மகனுக்கு வந்து கற்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1641ஆம் ஆண்டு இதை பயன்படுத்திய கடிகாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த ஊசல் கடிகாரத்தினுடைய ஓவியத்தையும் கலீலியோ வந்து வரைஞ்சாங்க. அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் துல்லியமாக இருந்தது அப்படின்னா இப்போ நமக்கு நேரம் வந்து துல்லியமாக தேவை. அப்போ அந்த நேரத்தை இந்த துல்லிய அமைப்பை வச்சு கண்டறியலாம் அப்படின்னு அவர் அப்போ வந்து விரும்பினாங்க. அதுக்காக ஓவியத்தை வரைஞ்சாங்க. ஆனால் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அடுத்த ஆண்டு 1642 ஜனவரி 8 அன்னைக்கு கலீலியோ வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கலீலியோவினுடைய மகனான அந்த வின்சென்சோ கலிலி அவர் 1649ஆம் ஆண்டு இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் ஒரு கடிகாரத்தை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது அவரால் பார்சியலாக தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது தோல்வியில் முடிஞ்சது. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் 1656ஆம் ஆண்டு கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் அப்படின்ற ஒரு டச் சயின்டிஸ்ட் அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்தது. இந்த கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு கணிதவியலாளர், இயற்பியலாளர், பொறியாளர், வானியலாளர், கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இவர் வந்து இதே முறையை பயன்படுத்தி ஒரு பெஞ்சிலம் கிளாக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த கலீலியோவும் அவருடைய மகனும் நினச்சதையே அவரும் நினச்சாங்க. ஆனால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் வந்து ஃபஸ்ட்டு பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. உண்மையிலேயே இந்த ஊஞ்சல் முறையில் வேகமாக ஆட்டினாலும் மெதுவாக ஆட்டினாலும் அதனுடைய ஸ்விங்கிங் டைம் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு
இவர் வந்து கணிச்சு பார்த்தாங்க. அப்ப அது ஒரே மாரி தான் இருந்தது. அப்ப இத பயன்படுத்தி ஒரு கடிகாரத்த கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட்டு செஞ்சது என்னன்னா, இப்ப ஒரு ஊசல வந்து அவர் வந்து உருவாக்கினாங்க. ஊசல் அப்படின்னும்போது, அது உண்மையிலேயே ஊஞ்சல் அப்படி கிடையாது. ஊசல் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பால் மாரி கீழ இருக்கும். அதுக்கு மேல ஒரு கயிறு மாரி. ஸோ அது மாரி ஒரு அமைப்ப வந்து அவர் உருவாக்கிட்டாங்க. இப்ப உருவாக்கிட்டு இப்ப ஆட்டி விட்டா அது கரெக்ட்டா வந்து ஆடுது. இப்ப இதுல இருந்த ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை என்னன்னா, இப்ப இது ஆடுது. ரொம்ப துல்லியமா ஒரே மாரி ஆடுது. இப்படி ஆடும்போது, இது ஆடுறனால கிடைக்கக்கூடிய அந்த விசை, அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ கரெக்ட்டா நம்ம கடிகாரத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் செஞ்சது என்னன்னா, ஒரு எஸ்கேப்மெண்ட்ட வந்து உருவாக்கினாங்க. அது வந்து வெர்ஜ் எஸ்கேப்மெண்ட்டா அவர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா பல்லு மாதிரி, அதாவது ஒரு சக்கரத்த வந்து அவர் வந்து உருவாக்கினாங்க. அந்த சக்கரத்தில வந்து பல்லு மாரி இருக்கும். பல்லு பல்லா அப்படியே வந்து இருக்கும். டீத் மாரி. உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்ப நீங்க சைக்கிள் பார்த்திருப்பீங்க. சைக்கிள் பெடல் அழுத்தும்போது, அந்த பெடல் வந்து இருக்கக்கூடிய மையப்பகுதி, அது வந்து அப்படியே செயின் வந்து மாட்டியிருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த சக்கரத்தில வந்து அப்படியே அந்த இப்படி இருக்கும். அதாவது ஒரு மாரி அந்த அமைப்பே வந்து பல்லு மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ, அந்த அமைப்பு இருக்கிற மாதிரி ஒரு சக்கரத்த இவர் உருவாக்கி, அதுக்கு மேல இன்னொரு சக்கரத்தையும் பொருத்தினாங்க. இப்படி அடுத்தடுத்த சக்கரத்த பொருத்திட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு வட்டமா ஒரு வட்டம் போட்டு, அங்க வந்து நேரத்தெல்லாம் குறிப்பிட்டு, அதுல சின்ன முள்ளு, பெரிய முள்ளு அதெல்லாத்தையும் வந்து வச்சுட்டாங்க. இப்ப இவர் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி 1 செகண்டுக்கு போயிட்டு வரணும். ஒரு தடவ இப்படி 1 செகண்டுக்கு இப்படி ஆடணும். கரெக்ட்டா ஒரு ஸ்விங் 1 செகண்டுக்கு இருக்கணும்னா, இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும்? அதனுடைய கீழ இருக்கக்கூடிய வெயிட் எவ்வளோ இருக்கணும்? அதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமா கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து பார்த்தாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப பெருசா வந்து அந்த கயிறு இருக்கும்போது, இது ஆடக்கூடிய நேரம் வந்து மாறுபடும். இப்படி ஒரு முறை வந்து ஸ்விங் ஆகக்கூடிய நேரம் மாறுபடும். இப்படி சின்னதா இருக்கும்போது, அதுக்கேத்த மாரி நேரம் வந்து மாறுபடும். ஆனா, இப்படி சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதுக்கேத்த மாரி வேகமா போயிட்டு வந்தாலோ, மெதுவா போயிட்டு வந்தாலோ, அது ஒரு ஸ்விங்குக்கு ஒரு தடவ போயிட்டு வர்றதுக்கு கரெக்ட்டா ஒரே நேரத்த தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு இந்த பெரிய இது வந்து ஒரு முறை வேகமாவோ, மெதுவாவோ போயிட்டு வர்றதுக்கு 2 செகண்ட் எடுக்கும்னா, இந்த சின்னது வந்து ஒரு முறை வேகமாவோ, மெதுவாவோ போயிட்டு வர்றதுக்கு 1 செகண்ட் எடுக்கும். ஸோ, வேகம், மெதுவா இந்த வேகம் அப்படின்றது இங்க விஷயம் கிடையாது. இங்க மேட்டரே என்னன்னா, இது எந்த அளவுல இருந்தா கரெக்ட்டா 1 செகண்டுக்கு வந்து ஒரு முறை வந்து ஸ்விங் ஆகி முடிக்கும் அப்படின்றத கணிக்கணும். ஸோ, அத கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து மிகச்சரியா கண்டறியவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி அந்த விசை இப்படி போயிட்டு வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இங்க வந்து இருக்கும். இதனுடைய எண்டுல அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ வந்து அப்படியே அந்த பல் மாதிரியா இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள், அதுல வந்து அவர் செலுத்தினாங்க. அதனால இப்ப இந்த ஃபோர்ஸ் பட்ட உடனே, அந்த ஃபர்ஸ்ட்டு சக்கரம் வந்து சுத்த ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் சுத்துன உடனே, அதனுடைய பல்லு வந்து இன்னொரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். இன்னொரு சக்கரத்துல. அப்படியே அதுவும் சுற்ற ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இது 2 வட்டங்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி ஒன்றை ஒன்று பின்னி இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பல்லுக்கு பதிலா. இப்ப இது சுத்துனா, இதுவும் இப்படி நகரும். ஸோ, அதுக்கேத்த மாரி உதாரணத்துக்கு நம்ம சைக்கிள் பெடல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பெடல் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து சுத்தும்போதே, அப்படியே அந்த செயின்னால அந்த கடைசியில சக்கரத்துல, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்னதா இன்னொரு பல் அமைப்பு கொண்ட சக்கரம் இருக்கும். அது வந்து அப்படியே இழுக்கப்படும். அந்த செயின்னால இழுக்கப்பட்டு அதுவும் சுத்தும். அது சுத்தும்போது அப்படியே அந்த ஒட்டுமொத்த சக்கரமும் சுத்தும். அது மாதிரி அமைப்போட தான் இவர் வந்து உள்ள அந்த மெக்கானிசத்தோட அவர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வெர்ஜ் எஸ்கேப்மெண்ட்ட பயன்படுத்தினாங்க. இந்த எஸ்கேப்மெண்ட்ட எதனால பயன்படுத்தினாங்கன்னா, இப்படி ஒரு முறை அது வந்து ஆடும்போது, கரெக்ட்டா 1 செகண்ட் தான் அது ஆடும். ஆனா, இந்த சக்கரம் வந்து லைட்டா அப்படி ஆட்டி விட்ட உடனே, அது 1 செகண்டுக்கு ஆடாம, அது அதிகமாவே வந்து சுத்த ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு முறை தான் வந்து சைக்கிள் பெடல் பண்றீங்க. இப்படி ஒரு முறை சைக்கிள் பெடல் பண்ணும்போது, பின்னாடி இருக்கக்கூடிய சக்கரம் ஒரு முறை தான் சுத்துமா அப்படின்னா கிடையாது. அப்படியே லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிச்சிரும். அதனால தான் நம்ம வேகமா ஓட்டிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, சைக்கிள் கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும். ஸோ, அப்ப நம்ம விசை கொடுக்கலன்னா கூட அந்த சக்கரம் சுத்துது பாருங்க. அது மாரி பிரச்சனை தான் இப்ப ஆரம்பத்தில இவர் ஒரு அந்த கடிகாரத்த கண்டுபிடிக்கும்போது இருந்தது. ஸோ, அந்த பிரச்சனைய தடுக்கிறதுக்காக தான் வெர்ஜ் எஸ்கேப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்ப அவர் வந்து பயன்படுத்தினாங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணும்னா, கீழ ஒரு முறை அந்த ஊசல் ஆடுது அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி ஒரு முறை தான் அது வந்து அந்த சக்கரம் வந்து தள்ளணும். இன்னொரு சக்கரத்த. ஸோ, அதுக்கேத்த மாரி அந்த எஸ்கேப்மெண்ட் வந்து அதனுடைய மூவ்மெண்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும்.
ஸோ அது போன்ற அமைப்பை வந்து உருவாக்கி அந்த ஒரு கடிகாரத்தை அவர் வந்து வடிவமைச்சாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இதை வந்து 1656ஆம் ஆண்டு டிசம்பர் 25 அன்னைக்கு இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதுக்குண்டான பேட்டன்ட்டுக்காக நெதர்லாண்ட்ஸில் இவர் அப்ளை பண்ணாங்க. ஏன்னா இவர் பிறந்தது இறந்தது எல்லாமே நெதர்லாண்ட்ஸ் தான். ஸோ அங்கே அப்ளை பண்ணாங்க. இதுக்கப்புறம் இவர் நினச்சபடி அந்த கடிகாரத்தை உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்காக சாலமன் காஸ்டர் அப்படின்ற ஒரு டச் கிளாக் மேக்கர், அதாவது ஒரு கடிகார தயாரிப்பாளர், அவர்கிட்ட அவர் இதை வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஸோ அவர் வந்து முதல் முறையாக அந்த பெஞ்சுலம் கிளாக்கை முழுமையாக 1657ஆம் ஆண்டு சாலமன் காஸ்டர் தான் வந்து உருவாக்கினாங்க. ஸோ ஐடியா வந்து கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் உடையது. அதே மாதிரி அதை கண்டுபிடிச்சதும் கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் தான். இருந்தாலும் அதை முழுமையாக வடிவமைச்சது, அதாவது கரெக்டாக அந்த சக்கரங்கள் இருக்கிற மாதிரி, கரெக்டாக அந்த சின்ன முள் பெரிய முள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அது உருவாக்கப்பட்டது வந்து சாலமன் காஸ்டர்னால. அவருக்கு வந்து கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் தான் வந்து வழிகாட்டினாங்க. 1657ஆம் ஆண்டு அது முழுமையாக வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஹொரலோஜியம் அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில் ஒரு மேனுஸ்கிரிப்டை எழுதி 1658ஆம் ஆண்டு இந்த கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து அந்த மேனுஸ்கிரிப்டை வெளியிட்டாங்க. அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து கிளாக் அப்படின்றது தான். இதுக்கப்புறமா இந்த பெஞ்சுலம் கிளாக் வந்து ரொம்ப துல்லியமாக அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ரொம்ப துல்லியமாக இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து பயன்பாட்டிற்கு வர தொடங்கி இருந்தது. அடுத்து காலப்போக்கில் இந்த பெஞ்சுலம் கிளாக்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி செய்யப்பட்டது. உதாரணமாக இதில் இந்த வெர்ஜி எஸ்கேப்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை இவர் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வெர்ஜி எஸ்கேப்மெண்ட் அப்படின்றது கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ணணும். அதாவது அந்த சக்கரம் சுற்றுறதை ஒரு முறை தான் வந்து சுற்ற வைக்கணும் ஒவ்வொரு முறை இந்த ஊசல் ஆடும்போதும். ஆனால் சில நேரங்களில் இந்த எஸ்கேப்மெண்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அதாவது அதை ஒரு முறை கூட சுத்த விடாமல் சில நேரங்களில் அது ஸ்ட்ரக் ஆகி அப்படியே தடுத்து நிப்பாட்டினது. இந்த மாதிரியான பிரச்சனை கூட இருந்தது. அதே மாதிரி அந்த உள்ள கடிகாரம் வந்து ஆடும்போது உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கும். இப்போ கடிகாரம் வந்து உள்ளே ஆடுது, அந்த ஊசல் ஆடுது அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து இதை நம்ம ஆட்டி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நின்றுரும். ஆனால் அது கடிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடியது அவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்காது. அது எதனால் அப்படின்னா கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து இந்த இப்படி ஆடுறது நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாங்க. காற்றினுடைய உராய்வு, அதாவது இப்படி 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 போயிட்டு வரும்போது காற்று இதை தடுத்து தான் இதனுடைய இயக்கத்தை வந்து நிறுத்துது அப்படின்றத கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இதனால தான் அந்த ஊஞ்சல் அந்த ஒரு பெஞ்சுலம் கிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி அமைப்பு, அது வந்து மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே காற்று போகக்கூடாது, இந்த இது ஆடுறதை இந்த ஒரு ஊசல் ஆடுறதை தடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அமைப்பை கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நான் இப்படி பிடிச்சிருக்கேன்ல, இப்படி ஆட்டும்போது நான் இப்படி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விசையும் கூட இதனுடைய ஆட்டத்தை வந்து தடைப்படுத்தும். ஸோ அதனால இப்படி இது ஜாயிண்டாக இருக்கக்கூடிய இடத்துல எது இருந்தால் இது வந்து இதை தடுக்காது, இதனுடைய ஆட்டத்தை தடுக்காது அப்படின்றத பார்த்தும் கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பெஞ்சுலம் கிளாக்கை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். நான் சொன்ன மாதிரி காலப்போக்கில் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பாலிமத்தினால கண்டுபிடிக்கப்பட்டிருந்த ஆங்கர் எஸ்கேப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு, அதை வந்து வில்லியம் கிளமெண்ட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கிளாக் மேக்கர் அவர் வந்து 1670கள் 1680 இந்த காலகட்டத்தில் அந்த ஆங்கர் எஸ்கேப்மெண்ட்டை அவர் வந்து பொருத்தினாங்க. கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் பொருத்தினது வந்து வெர்ஜி எஸ்கேப்மெண்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்றனால ஆங்கர் எஸ்கேப்மெண்ட்டை அந்த வில்லியம் கிளமெண்ட் வந்து பயன்படுத்தினாங்க. இதே காலகட்டத்தில் 1673ஆம் ஆண்டு இவர் வந்து கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து இன்னொரு ஒர்க்கை வெளியிட்டாங்க, ஹோரலோஜியம் ஆசிலட்டோரியம் அப்படின்னு, அதாவது பெஞ்சுலம் கிளாக் த பெஞ்சுலம் கிளாக் அப்படின்னு ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதில் கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஐசோக்ரோனியம் அப்படின்றது, அதாவது ஒரு முறை இப்படி போயிட்டு வர்றதுக்கு வேகம் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் மெதுவாக இருந்தாலும் அது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அது வந்து செய்யும். இப்போ ஒரு செகண்டுக்கு இது வந்து ஒரு முறை ஆடும்னா இது வேகமாக இருந்தாலும் சரி மெதுவாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு செகண்ட் தான் அப்படின்னு இருந்தாலும் இதனுடைய ஆங்கிள் வந்து லார்ஜாக இருக்கும்போது லார்ஜ் ஆங்கிளுக்கு போகும்போது இது சரியாக பொருந்த மாட்டேங்குது அப்படின்றத கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் கண்டறிஞ்சாங்க. உதாரணத்துக்கு இவ்வளோ தூரம் வந்து வேகமாக போயிட்டு வந்தாலோ இவ்வளோ தூரம் மெதுவாக போயிட்டு வந்தாலும் அது கரெக்டாக இருக்குது. ஆனால் இதனுடைய ஆங்கிள் அப்படியே ரொம்ப தூரம் இப்படி போயிட்டு வரும்போது அதனுடைய நேரம் தவறாக இருக்குது. ஸோ அதை வந்து கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே அடுத்தடுத்து பெஞ்சுலம் கிளாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து பயன்பாட்டில் இருக்க தொடங்கியிருந்தது. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ
ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் அது 1 செகண்டுக்கு இப்படி போயிட்டு வரும் அப்படின்னா, அப்போ சில இடங்கள்ல பெரிய கடிகாரமும் பார்க்க முடியுது. சில நேரங்கள்ல சின்ன கடிகாரமும் பார்க்க முடியுது. அப்ப அந்த கடிகாரத்துக்கு ஏத்த மாதிரியே இந்த இடைப்பட்ட இந்த ஒரு விஷயமும், இந்த ஒரு விஷயமும் வந்து மாறுபடும். அந்த அளவும் மாறுபடும். அப்படி இருக்கும்போது அது எப்படி கரெக்ட்டா ஒரு செகண்டுக்கு ஆடும் அப்படின்னு. அதுக்கு என்னன்னா, அதுக்குண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இது சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கும்போது இப்படி போயிட்டு வர்றதுக்கு பாதி செகண்ட் தான் 0.5 செகண்ட் தான் எடுக்குது அப்படின்னா, அப்ப இந்த ஆங்கர் எஸ்கேப்மெண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகி அந்த பல்ல நகர்த்துறது, அந்த சக்கரத்த சுத்துறது இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு ஸ்விங்லயே வந்து ஆட்டினா, அப்ப 1/2 செகண்டுக்கு ஒரு தடவ அந்த முள்ளு நகர ஆரம்பிச்சுரும். அதனால அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, இது 2 முறை ஆடினா, 1 முறை வந்து சக்கரம் சுத்துற மாரி. ஸோ 2 முறை ஆடினா, இப்ப 1 முறை ஆடினா பாதி செகண்டுன்னா, 2 முறை ஆடினா அது வந்து 1 செகண்ட் அப்படின்னு ஆயிரும். அப்ப 2 முறை ஆடினா, அது 1 செகண்டுக்கு ஏத்த மாரி சக்கரம் நகரணும். அப்படி பண்ணாங்க. இப்ப அதுவே வந்து பெரிய கடிகாரமா இருந்தது அப்படின்னா, இப்படி இந்த பக்கம் போயிட்டு, இந்த பக்கம் போயிட்டு நடுவுல வர்றதுக்குள்ள, இது வந்து கிட்டத்தட்ட 2 செகண்ட் ஆயிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு முறை அந்த பல்ல வந்து நகர்த்தினா, அந்த சக்கரத்த நகர்த்தினா, அது வந்து 2 செகண்ட் வந்து தள்ளி போயிரும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அப்படி ஒரு முறை போயிட்டு வந்தா 2 சக்கரத்த வந்து நகர்த்துற மாரி, 2 செகண்டுக்கு ஏத்த மாரி நகர்த்துற மாதிரி, அதுக்கேத்த மாரி கடிகாரத்த வடிவமைச்சாங்க. ஸோ இது மாதிரி அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்லாம் சரியா பண்ணி கடிகாரங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டது. இதுலயும் வந்து சில நொடிகள்ல பிரச்சனை இருந்தது. அதாவது அந்த காலகட்டத்தில கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அந்த அந்த நேர கடிகாரங்கள் எல்லாம் 10 நிமிஷம், 15 நிமிஷம் வரைக்கும்லாம் அது வந்து தப்பா காட்டும். ஆனா இவருடைய கடிகாரம், இந்த பெண்டுலம் கிளாக் வந்து சில நொடிகள் மட்டும் தான் ஒரு நாளைக்கு வந்து தப்பா காட்டும். 1 நிமிஷம் கூட அது தப்பா காட்டாது. சும்மா சில நொடிகள் ஒரு 30 செகண்ட் தப்பா இருக்கும். அதுதானே ஒழிய மத்தபடி மிக துல்லியமா வந்து அந்த பெண்டுலம் கிளாக் வந்து இருக்கும். இதனாலேயே இந்த பெண்டுலம் கிளாக் ஆனது 1650கள்ல கண்டுபிடிக்கப்பட்டது. 1930கள்ல வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 280 ஆண்டுகள் இந்த பெண்டுலம் கிளாக் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இந்த சிங்க்ரனைஸ் எலக்ட்ரிக் கிளாக் இது மாரி நெறைய கிளாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு, அது மாடர்ன் சயின்ஸுக்கு ஏத்த மாரி கடிகாரங்கள் வந்து இன்னைக்கு துல்லியமா பயன்படுத்தப்பட்டு வருது. இருப்பினும் கூட இன்றைய காலகட்டத்திலயும் அலங்காரத்துக்காக இந்த பெண்டுலம் கிளாக் வந்து பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டு தான் வருது. ஸோ பெண்டுலம் கிளாக் இப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அத கண்டுபிடிச்சது கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் தான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி கிறிஸ்டியான் ஹைஜன்ஸ் உடைய வானியல் பங்களிப்புகள், மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பார்க்கறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. தேங்க் யூ.